சமீபத்தில் நேற்று ஐயுஎம்எல்ல சேர்ந்த ஒரு அமைச்சர் ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க. பார்த்தேன், அருமையாக இருந்துச்சு. உங்கள் பேச்சு சினிமாக்காரன் கூட சேர்ந்து சினிமா வசனம் எப்படி பேசுறதுன்னு கற்றுக்கிட்டு அருமையாக மேடையில் பேசியிருந்தீங்க. என்ன ஒன்று, நீங்கள் யார்கிட்ட பேசுகிறதுன்னு தெரியாமல் பேசிவிட்டீங்க. ஏன்னு வச்சிங்களேன், திமுகவை இனிமேல் 50 வருஷத்துக்கு ஆட்சிக்கு வர முடியாது, தொடைத்து எறியப்படும்னு பேசியிருக்கீங்க. தப்பு இல்லை. ஃபஸ்ட்டு எங்களை தொடச்சி எறியறது இருக்கட்டும், உங்கள் கட்சியில், அதாவது இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் நீங்கள் சொல்கிறீங்களா தேசிய கட்சின்னு, தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை உறுப்பினர் இருக்காங்கன்னு சும்மா ஒரு கணக்கு எடுத்து சொல்லுங்கள். ஆனால் ஒன்று, அதில் இந்த ஜமாத்து பள்ளிவாசல் நிர்வாகம் அதெல்லாம் கணக்கெடுக்கக்கூடாது. முஸ்லீம் லீக்கில் உறுப்பினர் வச்சிருக்கிறவன் ஊருக்கு எத்தனை பேர் அப்படின்னு முதல்ல திராணி இருந்தால் அதை வெளியிடுங்க. அப்புறம் திமுகவை அழிக்கலாமா தொடச்சி எறியலாமான்றதெல்லாம் பார்க்கலாம். இன்னும் ஒன்று, திமுகவை அழிச்சிடும்னு சொன்னால இந்த 100 வருஷத்தில் எங்கள் கட்சி 75 ஆண்டு பவள விழா கண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தில் அழிச்சிடுவோண்டு பல பேர் கிளம்பியிருந்தான். யார்? ராஜாஜி, பக்தவச்சலம், எம்ஜிஆர், இன்னும் நிறைய பேர். எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இந்த இயக்கம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் கம்பீரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. 2026 தேர்தலில் நாங்கள் தோல்வி விட்டுருக்கலாம். ஆனால் இது நிரந்தரம் கிடையாது. மீண்டும் இந்த என்ன பண்ணோம், இந்த ஆட்சி மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும், வந்தே தீரும். என்ன ஆகையால் இங்கே புதைக்கிறது, அடக்கம் பண்ணுறது அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் கட்சியை காப்பாற்றிக்கிங்க. உங்கள் கட்சியை, உங்கள் முஸ்லீம் லீக்குன்னு சொல்லிகிட்டு இருக்க அலையிறீங்கள, அந்த கட்சியை காப்பாற்றிக்கிங்க. திராணி இருந்தா, தெம்பு இருந்தா, நீ இல்லை கொப்பன் இல்லை, கொப்பனுக்கும் கொப்பன் வந்தாலும் அந்த இயக்கத்தை தொட்டு கூட பார்க்க முடியாது. புரியுதுங்களா? மாவடக்கம் தேவை. இதை விட மோசமாக நாங்கள் பேசுவோம். இருந்தாலும் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கணுன்றது நல்லது. இயக்கத்தை நீங்கள் கூட்டணி விட்டு வெளியே போயிட்டீங்க, உங்கள் விருப்பம் போய்க்குங்க. என்ன, ஆனால் மாற்றி பேசக்கூடாது. நாவு நேற்றும் இருப்போம், இன்றும் இருப்போம், நாளையும் இருப்போம் அப்படின்னு சொன்னவா 24 மணி நேரத்தில் மாறுதுன்னா அப்போ என்ன இந்த 24 மணி நேரம் நடந்துட்டு நீங்கள் விளக்க முடியுமா? நக்கீரன் பிரகாஷ் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. இன்னை வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு அறிக்கை அவனை எதிர்த்து உங்களால் பேச முடியும் துணிவு இருக்கா? அவரை பற்றி அவர் சொன்ன குற்றச்சாட்டுக்கு மறுப்போ விளக்கமோ இல்லை அவர் மேலே வழக்கோ நீங்கள் தொடர்ந்துட்டு பேசுனீங்கன்னா நீ சரியான ஆம்பளை. நான் மனசில் வச்சுக்கிட்டு இனிமேல் வடக்கத்தோட நாகரிகமாக இருந்தீங்கன்னா நல்லது. இல்லைன்னா பழைய